பேசுகிற மொத்தத்தில் நீ தான் பேசிகிட்டு இருக்க. அது நீ வந்து அமௌண்ட்டை குறைக்கணும். கேட்டு அடுப்புலேயே 5 லட்சம் இருக்கிற ஹீரோவுக்கு எப்படி தருவாங்க? சின்ன படம்னா நீ அட்ஜஸ்ட் பண்ணி வாங்க மாட்டேங்கிற. அதான் என்கிட்ட சொன்னாங்க. 1 கோடி தான் போய் தெருவில் கோடி தான் நிற்கணும். வணக்கம், வந்திருக்க மீடியா நண்பர்கள் என்னுடைய பணிவான வணக்கம் தெரிஞ்சுக்கிட்டு, இந்த விளையாட்டுக்காரன் மெயின் இந்த பெருசாக நடந்த காரணமே தம்பி சத்தி சரவணுக்கு என்னுடைய சங்கத்து சார்பாக மிகப்பெரிய நன்றி தெரிவிச்சுக்கிறேன். சத்தி மேலே வா. உண்மையிலேயே நான் பெருமை சொல்கிறேன். என்னென்னா நைட்டு 7 மணி சத்தி ஃபோன் பண்ணாப்புல. பையன் வந்து நம்ம டைரக்டர் தாஸ் சடையன். நான் விஜயகாந்த் சார் கதை சொல்லும்போது இவர் கூட இருந்தாராம், எனக்கு ஞாபகம் இல்லை. நான் ஒரு கதை சொல்லி விஜயகாந்த் சார் போய் தர்மகர்த்தான்னு ஒரு கதை சொல்லி பேசும்போது கதையெல்லாம் கேட்டு நல்லா இருக்கு, என்ன சின்ன கவுண்டர் மாரி இருக்குது, கொஞ்சம் தெளிவு பண்ணிட்டு வர சொன்னார். ஆனால் அப்போ 3 வருஷம் ஆகுன்ட்டார் விஜயகாந்த் சார். அப்போ புடிச்சர் வந்து வெயிட் பண்ண முடியும்ட்டார். அவர் வந்து இவர் தான் என்ன மட்டும் விஜயகாந்த் சொல்லி கதை சொல்ல வச்சாரான். சங்கத்தை சொன்னாப்புல என்னால் நம்பவே முடியல. அதுக்கப்புறம் நானே அந்த அவருடைய டைரக்டர் வந்து இப்போ நான் வந்து ஸ்டேஜ் பேச வந்திருக்கேன். அப்போ என்ன சொன்னாலும் சத்தி சரணன் சார் ரொம்ப சின்ன படம், ரொம்ப கஷ்டப்படுறாப்புல, எப்படியாவது பண்ணி சொன்னான்னு சொன்னோன்னே சரி சத்தி நீ சொன்னால் கரெக்டாக சொல்லிட்டு இப்போ வந்தேன். அந்த இந்த ஃபங்க்ஷனுக்கு காரணம் மெயின் சத்தி சரணன், அடுத்தது நம்ம டைரக்டர் தாஸ் சடையன், அதுக்கப்புறம் மலைவாளன்னு சொல்லணும். இந்த சால்வு போட்டு சொல்கிறேன். இந்த பிஆரோட இருந்தால் தான் எங்கள் சங்கம் உருப்படும். ஆமாம், இந்த மாதிரி பிஆரோட இருந்தால் தான் எங்கள் சங்கம் உருப்படும். எங்கள் சங்கம் நல்ல படங்களாக எடுத்து மேலே கொண்டு வருவாப்புல சப்போர்ட் பண்ண. ஏன்னா நான் ஒவ்வொரு நாள் நான் சிலப்ப சொல்லுவாங்க, எப்போ தான் திட்டுறாரு வயிறாரு. ஏங்க நான் எனக்குக்காக திட்டிக்கிறேன் இல்லை, எனக்காக சேர்த்து எனக்கு எல்லா கஷ்டத்தை வந்து நீங்கள் ஒரு லேஜி வந்துட்டேன். நான் இனிமேல் நான் வந்து சம்பாதிக்கணும் சாப்பாடணும் ஏமாற்றணும் கிடையவே கிடையாது. என்னை பொறுத்து சினிமா நம்பி வந்து எல்லாரும் ஜெயிக்கணுங்கிறத என்னோட எண்ணம் தவிர ஒரு நூலாக கிடையாது. எங்கள் அம்மா மேலே சத்தியமாக சொல்லுவேன். ஏன்னா நான் எல்லாம் தாண்டி வந்துட்டேங்க. இப்போ இந்த பையன் வந்து விஜயகாந்த் சொல்லி சொன்னாப்புல, அப்புறம் இவரை காப்பாற்றுறது யார்? என்ன மாதிரி ஆள் வரணும், சத்தி சொன்ன மாதிரி ஆள் தான் வரணும். அவர் பேர் விவசாயம், பாண்டிச்சேரியில் இருந்துட்டு ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் பண்ணி இன்றைக்கி வந்து ஒரு பையன் டேரக்டர் ஆகிக்கிறாரு. இப்போ இவர் தான் நம்ம காப்பாற்றணும்பா. நான் இதுக்காக தான் நான் பேச தவிர வேறு நான் 9:45 நான் தான் முதல்ல வந்தேன். அன்றைக்கி பிரசாத்துக்கு நான் தான் 9:45 முதல்ல வந்து டிஃபன் சாப்பிட்டு உட்காந்தேன். 2 மணி நேரம் உட்காந்துருக்கேன்னா என்ன காரணம்? இவர் எப்படியா ஜெயிக்கணுங்கிறது தான். அதனால் சினிமாவை பொறுத்த வரைக்கும் நம்ம நேசிச்சிட்டே இருந்தோம்னா, இப்போ இவர் உண்மையில இந்த பையன் வந்து கனவுல படம் எடுத்துருக்காப்புல. இப்போ இது ஓடலைங்கிறது வந்து ஆடியன்ஸ் தான் முடிவு பண்ணோம். நீங்கள் பப்ளிசிட்டி பண்ணிடுறீங்க. இந்த படத்தை கொண்டு போய் சேர்க்க வேண்டிய யார்? இவர் தான் கொண்டு போய் சேர்க்கணும், இவர் தான் ப்ரொமோஷன் பண்ணணும். தயாரிப்பாளருக்கு வந்து எதுவுமே தெரியாது. அவர் பாருங்கள், அவர் முகத்தை பாருங்கள். இவர் சிரிக்கிறாங்க. அவர் வந்து படம் எடுக்கிற அளவுக்கு ஒரு தகுதி இல்லை. இன்னைக்கு காலகட்டம் வந்து மாறிடுச்சு. காரணம் இன்னைக்கு எல்லாருமே படம் எடுக்கலாம், எல்லாருமே சூட்டி போடலாம் சொல்லி, அதனால ஒவ்வொருத்தவங்களும் காக்கைக்கும் தன் குஞ்சு புரிஞ்சுப்பாங்க. அதனால சினிமா நம்பி யார் வந்தாலும் படத்தை நல்லா எடுங்க. என்னோட போன வாரம் கூட என்ன இந்த இதே பிரசாதத்தில் கேட்டாங்க, உங்கள் சங்க படம்லாம் பெருசாக ஓடலையே அப்படின்னு. நான் சங்கத்தில் ஏகப்பட்ட சலுகை நான் சொல்லி ஒவ்வொரு அடியும். தினத்தந்தி வந்து எங்களுக்கு 10 லட்ச ரூபா எங்களுக்கு தந்தி விளம்பரம் கொடுத்துருக்காங்க. இன்றைக்கி வந்து ரஜினிகாந்த்லேருந்து விஜய்லேருந்து யார் வந்தாலும் சினிமா வந்து வாழ வச்சுருக்காங்கன்னு சொல்லிட்டு இருக்கேன். 10 லட்ச ரூபா எங்கள் சங்கத்தை கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு சினிமா பப்ளிசிட்டியே ஃப்ரீயாக கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் கீப்பில் வந்து 50 தேட்டர் வரைக்கும் 4000 ரூபா வாரம் கொடுத்துருக்காங்க. சென்சார் எல்லாமே நான் கொடுக்குற சங்கத்துலேருந்து எல்லா சலுகை இருக்குது. ஆனால் படம் ஒழுங்காக எடுக்கணும்ல. படம் ஒழுங்காக எடுக்கலாம். நான் போய் கூட போய் ஷூட் பண்ண முடியுமா? நான் போய் டேரக்ஷன் போய் பண்ண சொல்ல முடியுமா? பிடிச்சோ டேரக்டர் போய் எங்கள் சங்கத்தை என்ன சார் சொல்லுமோ அதை சொல்கிறாங்கன்னா, நான் இப்பயும் சொல்லுவேன், நீங்கள் படம் நல்லா எடுத்தீங்கன்னா என்றைக்குமே சினிமா வந்து யாராலும் அழிக்க முடியாது. இப்போ இந்த யூத்துன்னு ஒரு பையன் கருணாஸ் பையன் எடுத்துருக்கான்னு சொன்னாங்க. இது ஏற்கனவே விஜய் நடித்த படம் 10 வருஷத்துக்கு முன்னே வந்தது. நீங்கள் பசங்க எல்லாமே டபுள் மீனில் ஒரு படத்தையும் ஜாலியாக என்டர்டைன்மெண்ட் தான் நீ காலேஜ் பசங்க பார்க்குறாங்க. இல்லை அந்தமாரி படம் எடுங்க. இன்றைக்கி விளையாட்டுக்காரன்னா நீ விளையாட்டு மாரி நீ படம் எடுத்தால் தான் அது பார்ப்பாங்க. இல்லைன்னா யாரும் வரமாட்டேங்கிறாங்க தேட்டருக்கு. நம்ம தேட்டரை குறை சொல்கிறோம், டிஸ்ட்ரிபியூட்டரை குறை சொல்கிறோம், அப்புறம் யாருமே ஆடியன்ஸ் சொல்ல குறை சொல்கிறோம், அப்புறம் படத்தை ஓட ஒன்று சொல்கிறோம். ஒன்றும் இல்லை, முழு சட்டை மாற எப்போதுமே பார்த்தீங்கன்னா ஏதாவது சொல்லுவாப்புல. இந்த யூத்தை வந்து ஒரு இடம் பார்க்கணும்னு சொல்லியிருக்காரு. இதுக்கு என்ன சொல்லுவீங்க? நான் முழு சட்டை மாற என்ன போட்டாலும் கண்டு பார்த்துருவேன். திட்டுறாரா வயிறாரா போகிறேன் பார்ப்பேன். அப்படிங்கும்போது ஒரு படத்தை நல்லான்னு சொல்லும்போது யாரும் வந்து நல்லான்னு சொல்ல மாட்டாங்க. அதையும் மீறி ஒருத்தர் நல்லா இல்லை அப்படின்னா நம்ம படம் ஒழுங்காக எடுக்கணும். இப்போ இந்த விளையாட்டுக்கார படத்தை பற்றி நம்ம ஒன்றே ஒன்று தான் சொல்ல முடியும். ஒரு விவசாயி ஒரு டேரக்டர் நம்பி ஒரு படத்தை போட்டு எடுத்து இன்றைக்கி இந்த ஆர்கனைஸ் பண்ணியிருக்காருன்னா இவர் நம்ம கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணணும். மேக்ஸிமம் அந்த படத்தை என்ன ஓடணுமோ அது அவங்க தான் முடிவு பண்ணணும். நன்றி, வணக்கம். வணக்கம் ஊடக நண்பர்களுக்கு வணக்கம்.
ஒரு விளையாட்டை மையப்படுத்தி ஒரு கிராமத்தில் அழகான காதலும் மிக ஆழமான நட்பும் சொல்லியிருக்கிறோம். இதை கொண்டு போயிட்டு மக்கள்கிட்ட சேர்க்க வேண்டியது உங்களுடைய உதவியாக ஏற்றுக்கொண்டு நன்றி கேட்டுக்கொள்கிறேன். வணக்கம். ஆஃபீஸில் போய் பல நாள் சான்ஸ் கேட்டேன். இதே சாரி கிராமத்தில் அந்த ரைட்டில் தான் பிரசாத் வீடு. ஏன் சொல்ல வரேன்னா பாருங்கள், நான் இவர்கிட்ட போய் சான்ஸ் கேட்டுருந்தேன். இன்றைக்கி நான் ஒரு தலைவராக இருந்து ஒரு சங்கத்தில் 24 சங்கம் தலைவராக இருந்து இன்றைக்கி அவர் ஸ்டேஜ் நானும் கூட இருக்கேன்னா எனக்கு பெருமை தானே. இது எனக்கு பெருமை தானே. ஏன்னா நான் அன்றைக்கி தெருவா நாய் கூட கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்து ஓடும். நாங்கள் நாயோட கேவலமெல்லாம் ஓடி சான்ஸ் கிட்ட அலைஞ்சோம் இருந்தால். அதுக்கப்புறம் கிழக்கே ஒரு பாட்டு ஒன்று சார் எடுத்தார், அதுக்கும் போய் சான்ஸ் கேட்டேன். எல்லாம் முடிஞ்சு கடைசியாக நீங்கள் நான் ஒரு சங்கத்தை வச்சுருக்கேன்னா உங்களையெல்லாம் காப்பாற்றுங்கிற ஒரே காலத்தில் அந்த சங்கத்தை வச்சு தர அவர் எந்த எண்ணமும் நினைக்காதீங்க. யார் நான் என்ன பேசினாலும் கோவப்படாதீங்க. நான் உண்மையை தான் பேசுவேன். ஏன்னா நான் அப்படியே இருந்து வந்தேன். ஏன்னா நான் வடிவேலுக்கே முதல் 10,000 ரூபா சம்பளம் வாங்கி கொடுத்தது நான் தான். அந்த படம் பேர் கோகுலம், பானுப்பிரியா, அர்ஜுன், ஜெயம் நடித்த படம். அதுக்கப்புறம் வள்ளி படத்தை 1 லட்ச ரூபா நடிகர் வடிவேலுக்கு நான் தான் ஃபோன் அட்டன் பண்ணி வாங்கி கொடுத்தேன். ஏன் சொல்லுங்க, உண்மையாக இருந்தால் ஒரு காலமும் தோக்க மாட்டோம். ஜெயிப்போம். நன்றி. நாங்கள் கிராமத்துலேருந்து வந்துக்கிறோம். அந்த காலத்தில் கோட்டிப்புல், அந்த கோட்டிப்புல் விளையாட்டில் இப்போ கிரிக்கெட்டே மாறி போச்சு. என் மதிப்புக்கு மரியாதைக்குரிய தயாரிப்பாளர் மனவளம் ஐயா அவர்களுக்கு வணக்கம். உண்மையிலே விளையாட்டுக்காரன் என்பது ஒரு சிறந்த படமாக வெற்றி பெறும். ஏன்னா நம்ம இந்தியாவில் 140 கோடி மக்கள் இருக்கிற இடத்துல உலகத்தில் எல்லா ஒலிம்பிக்லையும் எல்லா நாடும் வந்து ஒலிம்பிக்கில் தங்க மெடல் முதல் இடத்துல வருது. ஆனால் விளையாட்டில் நம்ம பின்தங்கி இருக்கிறோம். இதை மாதிரி கிராமத்துலேருந்து விளையாட்டு வீரர்கள் வந்தால் தான் நம்ம இந்தியா வந்து ஒலிம்பிக்கில் தங்கப்பதக்கம் கிடைக்கும். இந்த படத்தில் என்னை நம்பி நடிக்க வாய்ப்பு கொடுத்த டைரக்டர் தாஸ் ரொம்ப நன்றி. விளையாட்டுக்கார ஒரு அண்ணனோட ஒரு குறும்பு தங்கச்சியாக நான் வந்து பண்ணியிருக்கேன். ரொம்ப நல்லா வந்திருக்கு படம். சாங்ஸ் எல்லாமே நல்லாயிருக்கு. படம் பெரிய ஹிட் ஆகும். ரொம்ப சந்தோஷம். நான் நடித்த ஃபஸ்ட்டு மூவி இது. அதோட ஆடியோ லான்ச்சில் நான் இப்போ நிற்கும்போது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. தேங்க்யூ. இந்த படத்தை வந்து தாஸை நம்பி ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கு. படம் நீங்கள் பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த படத்தை நீங்கள் ஒரு சின்ன படம், இதெல்லாம் நீங்கள் தேட்டரில் பார்த்து எல்லாம் நீங்கள் சப்போர்ட் பண்ணி இந்த படத்துக்கு நல்லா வெற்றி எடுக்கிறதுக்கு நீங்களாம் ஆதரவு தரணும்னு கேட்டுக்கிறேன். நன்றி. நான் வந்ததுக்கு காரணம் தாஸ் வந்து எனக்கு உதவி இயக்குனராக பணியாற்றினவர். நண்பர்கள் நற்பணி மன்றம் அப்படிங்கிற படத்தில் நம்ம கூல் சார் கூட அதில் மெயின்க்கு லீடிங் ரோல் பண்ணாங்க. ஸோ இப்போ யூத்துங்கள் வரவழைக்கணும் அப்படின்னு சொன்னாக்க வந்து யூத் சப்ஜெக்டாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு மேட்ருக்கு வந்திருக்காங்க. ஆனால் வந்து தாய்க்கிழவிங்கிற படமும் சூப்பர் ஹிட் ஆகிருக்கு. இசை வெளியீட்டு விழாவுக்கு வருகை தந்திருக்கும் மேடையில் இருக்க அனைவருக்கும், ஊடக நண்பர்களும் அனைவருக்கும் வணக்கம். நட்பும் கிரிக்கெட்டும் சம்மந்தமான எல்லா இதுவும் சொல்லிட்டாங்க ஏற்கனவே. திருப்பி நான் ஒன்றும் சொல்லணும் இல்லை, ட்ரைலர்லேயே பார்த்துருக்கலாம் நீங்கள் படத்தோடைய கதையை எல்லாத்தையுமே. பாட்டு அருமையாக வந்திருக்கு. திவாகரை வச்சு எங்கள் டைரக்டர் ரொம்ப புரிஞ்சிட்டாரு. பாட்டும் நல்லா வந்திருக்கு. மென்மேலும் எங்கள் டைரக்டரும் வளரணும், நாங்களும் வளரணும் உங்களுடைய ஆசீர்வாதத்தில். அதை வாழ்த்த அதை மிகச்சிறந்த முறையில் ஓட வைக்கின்ற அனைவருக்கும் நன்றி, வணக்கம். தம்பி சக்தீஸ்வரனுடைய ஆணைக்கிணங்க, அன்புக்கிணங்க நேற்று கூப்பிட்டு இந்த மாதிரி ஒரு படம் இருக்குன்னு அப்படி வாங்கினாரு. அடுத்தது தாஸ் இயக்குனர் பேசினார். இந்த படத்தினுடைய விளையாட்டுக்காரனுடைய இயக்குனர் இந்த படம் எதை பற்றி சொல்லுது அப்படின்னு சொன்னால் நட்பை பற்றி சொல்லுதுண்ணே அப்படின்னாரு. ஒரு காதலை சொல்லியிருக்கோம், ஒரு விளையாட்டை சொல்லியிருக்கோம்னாரு. நட்பு என்பது உடுக்க இழந்தவன் கை போலே அங்கு இடக்கண் களைவதான் நட்பு அப்படின்ற அளவுக்கு நட்பினுடைய மேன்மை சொல்கிற ஒரு குரல் வந்து அப்படி நட்பு இருக்கணும். அதே போல தான் விளையாட்டு. விளையாட்டு என்பது ஒருத்தவன் பேர் வாங்கிறதுக்காக விளையாடக்கூடாது. அந்த கேம், அந்த விளையாட்டு வெற்றி அடைகிறதுக்காக டோட்டல் டீமும் விளையாடணும்.